நீ பேசவில்லை, அதனால்தான் நானும் பேசவில்லை என்கிற உறவை விட நீ பேசவில்லை, அதனால்தான் நான் பேசுகிறேன் என்னும் உறவு கிடைத்தால் அது வரமே. இந்த அழகான கவிதையோட இன்னைக்கு கதைய நம்ம கேட்கலாமா? நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது நீத்தியா இல்லை தென்றலா அத்தியாயம் 71. இந்த கதைய உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா உங்கள் சித்ரா. கதைக்குள்ள போலாமா? மீண்டும் 19 மணி நேர பயணத்திற்கு பிறகு இந்தியா வந்து சேர்ந்தனர் மதுவும் ராகவனும். ஏர்போர்ட்டில் இறங்கியதும் மதுவிற்கு ஏனோ இதயம் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. ராகவனும் மதுவும் பெங்களூருவில் விமான நிலையத்திற்கு வந்து சேர்ந்த போது இரவு மணி 7 இருக்கும். ராகவன் மதுவிற்காக காத்திருந்தான் வாசு. ராகவன் முன்னே வர மது அவனிலிருந்து 2 அடி பின்னே வர ராகவனை பார்த்ததும் அவன் அருகில் வந்த வாசுவோ, மச்சான் மது கிட்ட எல்லாம் சொல்லிட்டியா என்றான். இல்ல என்றான் ராகவன். உன் தங்கச்சி எவ்வளவு தைரியமான பொண்ணுன்னு இன்னைக்கு பாத்துருவோம் என்றான் ராகவன். அதற்குள் மதுவும் அவர்களின் அருகில் வந்துவிட மதுவை பார்த்த வாசுவோ, அண்ணா எப்படி இருக்கீங்க என்றாள் சிரித்த முகத்தோடு. ரொம்ப நல்லா இருக்கேம்மா என்றான் வாசு. மது எப்படி போச்சு கன்னடா ட்ரிப் என்று வாசு கேட்க, ரொம்ப நல்லா போச்சுனா என்றாள் மது. சரிம்மா கிளம்புவோமா என்று வாசு சொல்ல, என்றாள் மது. ராகவனும் மதுவும் பின்னருக்கையில் ஏறிக்கொள்ள வாசு காரை ஓட்டினான். அடுத்த 30 நிமிடத்தில் ராகவனின் கார் அரண்மனையை அடைந்தது. அந்த 30 நிமிட பயணத்தில் மதுவோ ராகவனோ வாசுவோ யாருமே பேசவே இல்லை. ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்ளவே இல்லை. அரண்மனை எங்கும் வாழை மரம் கட்டி தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு ஜகஜோதியாய் இருக்க அரண்மனையை பார்த்ததும் மதுவின் புருவம் சுருங்கியது. வாசுவை பார்த்த மதுவோ, அண்ணா அரண்மனையில எதுவும் ஃபங்க்ஷனா என்றாள் வாசுவிடம். வாசுவோ, காரை விட்டு இறங்கினா உனக்கே தெரியுமா என்றான் வாசு. மதுவும் காரை விட்டு இறங்க ராகவனின் கார் சத்தம் கேட்டதும் மாயாவும் லதாவும் வாசலுக்கு வந்தனர். முதலில் வாசு காரை விட்டு இறங்க, அடுத்தது ராகவன் இறங்க, கடைசியாய் மது இறங்கினார். மதுவை பார்த்ததும் ஏளனமும் வன்மமும் கலந்த புன்னகையை உதிர்த்தாள் மாயா. மாயாவை பார்த்த மதுவும் மாயாவின் பின்னிருந்த பலகையை பார்த்தாள். ஆனந்த் வெட்ஸ் மதுமிதா என்று எழுதியிருந்தது. அதை பார்த்ததும் அதிர்ந்து போன மது பாவமாய் ராகவனை பார்த்தாள். அவனும் முகத்தில் எந்த உணர்வுகளையும் காட்டாமல் அமைதியாய் நின்றான். மதுவின் கண்களோ குளமாகி போனது. மதுவை பார்த்ததும் அவளின் பக்கம் வந்து லதாவோ, என்னம்மா அரண்மனையை பார்த்ததும் அப்படின்னு, உனக்கும் ஆனந்துக்கும் நாளைக்கு காலையில கல்யாணமா? ஜோசியர் உங்க கல்யாணத்தை நாளைக்கு வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாரு, அதனாலதான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம் என்று லதா சொல்ல மதுவுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. என்னது நாளை காலையில கல்யாணமா? நான் கனடா அவர் கூட போனதால அந்த கோபத்துலதான் இந்த லதா அதை இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க என்று மது யோசித்துக் கொண்டு நிற்க, என்னம்மா அப்படியே நிக்கிற, உள்ளவா என்று மதுவை லதா அரண்மனைக்குள் அழைத்து செல்ல மதுவும் ராகவனை திரும்பி திரும்பி பார்த்தபடியே சென்றாள். ராகவனும் மார்பின் குறுக்கே கைகளை கட்டியபடி காரின் மீது சாய்ந்து மதுவை பார்த்தபடியே நின்றிருந்தார். மது உள்ளே சென்றதும் ராகவனின் பக்கம் வந்த வாசு, மச்சான் என்ன பண்ண போற? மது பாவண்டா என்றான். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லும் வா என்று வாசுவின் தோளில் கை போட்டவன் அவனை தன் அறைக்கு அழைத்துச் சென்றான். வாசுவை தன் அறையில் இருந்த சோபாவில் அமர வைத்த ராகவன் கண்ணாடி முன் நின்று தன் கோட்டையும் வாட்சையும் கழட்டி வைத்தவன் வாசு பக்கம் திரும்பி தன் விரலில் இருந்த மோதிரத்தை காட்டினான். இந்த மோதிரம் உனக்கு ஞாபகம் இருக்கா என்றான் ராகவன். டேய், இது மது கிட்ட அவளுக்கு தோணும் போது உன் கையில போட்டு விட சொல்லி நீ கொடுத்தியே அந்த மோதிரம் தானே என்று வாசு கேட்க, என்றான் ராகவன். அதை எப்படி உன் கையில மொத போட்டு விட்டாளா என்று வாசு கேட்க, அவளோட லவ் சொல்லி என் கையில போட்டு விட்டா என்று ராகவன் சொல்ல, மச்சான் சூப்பர்டா, நான் உன்கிட்ட லதா ஆன்டி மேரேஜ் வேலையெல்லாம் ஆரம்பிக்கும் போதே இன்ஃபார்ம் பண்ணேன்ல, அப்போ என்ன நீ அமைதியா இருந்த? இதுக்கு முதல்லதான் மதுவாயால அவள் லவ் சொல்லட்டுன்னு நீ வெயிட் பண்ணுன, இப்ப எதுக்குடா நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியா இருக்க? வா இப்பவே போய் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோம் என்று வாசு சொல்ல, நோ வாசு, உன் தங்கச்சிக்கு அவ லைஃப்ல என்ன வேணும் என்ன வேணான்னு அவதான் டிசைட் பண்ணும். அவளுக்கு நான் தான் வேணும்னு நினைச்சானா
லதா கிட்ட தைரியமா எதிர்த்து பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்தட்டும். இல்ல அந்த ஆனந்தையே கல்யாணம் பண்ணட்டும் என்று ராகவன் சொல்ல, ராகவா ஏன்டா இப்படி இருக்க? இது உங்க 2 பேரோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம்டா. விளையாடாத ராகவா என்றான் வாசு. வாசு, நீ சொல்ற மாதிரி இந்த கல்யாணத்தை தடுத்த நிறுத்த எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. பட் நான் அப்படி கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி மதுவை கல்யாணம் பண்ணினாலும் அதுக்கப்புறம் அவ இந்த வீட்ல லதாவோட எப்படி வாழுவா? நிச்சயமா மது என்ன கல்யாணம் பண்ணனா அவளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதையெல்லாம் எதிர்த்து எப்படி இங்க வாழுவா? சோ அவ தைரியமா இருக்கணும். அவளுக்கு லதா ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை அவளை நிறுத்தட்டும். அவளுக்காக அவ போராடட்டும் என்று ராகவன் சொல்ல, எனக்கு பயமா இருக்கு ராகவா. மொத ஒருவேளை எதுவும் பண்ணலனா, அமைதியா இருந்துட்டானா, பயந்து போய் என்ன பண்ண முடியும் என்று வாசு கேட்க, கோல்டா என்ன நடந்தாலும் நல்லதுக்கே நான் நினைச்சுக்கோ. நாளைக்கு மிஸ் மதுமிதா கிருஷ்ணமூர்த்தி மிஸ்ஸஸ் ஆனந்தா மாற போறாளா, இல்ல மிஸ்ஸஸ் ராகவன் ருத்ரமூர்த்தியா மாற போறாங்களான்னு தெரிஞ்சிடும் என்று சொன்ன ராகவனோ தன் பூந்தவாளியை எடுத்துக்கொண்டு குளிக்க சென்று விட்டான். மதுவின் அறைக்கு அவளை அழைத்து சென்ற லதாவோ மதுவின் அறையில் அவள் மெத்தையின் மேல் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நகைகளையும் பட்டு புடவைகளையும் காட்டினாள். மது, இங்க இருக்க எல்லா நகைகளும் புடவைகளும் உனக்குத்தான். எல்லாத்தையும் போட்டு பாரு. எதுவும் உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, உடனே மாத்திடுவோம் என்று லதா சொல்ல, மதுவோ எதுவும் பேசாது அமைதியாய் நின்றாள். என்கிட்ட ஆனந்த கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பக்கம் ராகவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்க. நீ நினைக்கிறது எல்லாம் இங்க நடக்காதுடி. இந்த லதா என்ன நினைக்கிறானோ அது மட்டும் தான் நடக்கும் என்று மனதிற்குள்ளேயே நினைத்த லதா, மது நீ ரெஸ்ட் எடு. உனக்கு எது வேணும்னாலும் முத்துக்கு கால் பண்ணு, அவர் எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு. நீ கல்யாணம் பண்ணுமா, அறையை விட்டு வெளியே வரக்கூடாது, சரியா என்று லதா மதுவிடம் சொல்லிவிட்டு மதுவின் பதிலை எதிர்பாராமல் அவள் அறையை விட்டு சென்று விட்டாள் லதா. அறைக்கு வெளியே லதாவிற்காக காத்திருந்த மாயாவோ லதாவை பார்த்ததும், அத்த என்ன சொன்ன மது என்று கேட்க, அவ என்ன சொன்னாலா, பேயறிஞ்ச மாதிரி நின்னுட்டு இருந்தா என்று லதா சொல்ல, இருந்தும் அவளுக்கு இவ்வளவு நகை பணம் எல்லாம் ரொம்ப ஓவரத்த என்று மாயா சொல்ல, அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு என்று லதா கூறினார். என்ன காரணத்தை என்றாள் மாயா. ஒருவேளை என்னை ஏமாத்திட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்த நினைச்சாலும் அவ கண்ணு முன்னாடி இருக்க வைர தங்க நகைகளை எல்லாம் பார்த்துட்டு கல்யாணம் நின்ன நகைகள் எல்லாம் நமக்கு கிடைக்காம போயிடுமோன்னு கல்யாணத்துக்கு ஒத்துக்கவும் சான்ஸ் இருக்குல்ல என்று லதா சொல்ல, அத்த அவ வளைச்சு போட பாக்குறது பெங்களூர்ல டாப் 2வது இடத்துல இருக்க ஒரு ஆளு. அவளுக்கு இந்த தங்க வைர நகையெல்லாம் பெருசா தெரியுமா என்ன என்று மாய கேட்க, கண்ணுக்கு தெரியாத அந்த பல கோடி கணக்கான பணத்தை விட கண்ணுக்கு முன்னாடி இருக்க சில கோடி இந்த நகைகள் தான் அவளுக்கு பெருசா தெரியும். நீ வேணும்னா பாரு, அந்த மது நான் கொடுத்த நகைகளை எல்லாம் போட்டுட்டு காலையில ஜம்முன்னு கல்யாணத்துக்கு ரெடி ஆகிடுவா என்று லதா சொல்ல, அப்படி நடந்தா சந்தோஷம் தான் அத்த என்றாள் மாயா. சரி சரி, காலையில நேரத்துல எந்திரிக்கணும், போய் தூங்கு என்று லதா சொல்ல, சரியத்த குட் நைட் என்றபடியே மாயா தன் அறைக்கு வந்து விட்டாள். அப்பொழுதுதான் சஞ்சய் திவ்யாவோடு காரில் வந்து இறங்க, காரில் அவசரமாய் இறங்கிய திவ்யா மதுவின் அறைக்கு சென்றார். மது தன் அறையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார். மதுவின் அறைக்குள் நுழைந்த திவ்யாவோ அழுது கொண்டிருந்த மதுவை பார்த்துவிட்டு மது என்று அழைக்க, மத்தையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்த மதுவும் திவ்யாவை பார்த்ததும் திவ்யா என்று அழுதபடியே அவளை அணைத்துக் கொண்டார். மது அழுத பிளீஸ் என்று திவ்யா சொல்ல, அவளை அணைத்து விடுவித்த மதுவோ, நான் அவர் கூட கனடாக்கு போயிருக்க கூடாதுடி, அங்க அவருக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணிருக்க கூடாதுடி, புத்தி கட்டு நான் பண்ணுன விஷயத்தினால இப்ப எங்க வந்து நிக்கிறேன் பாத்தியா. நான் அவரை கூட கனடால 7 நாளும் சந்தோஷமா இருந்தேன். அந்த விஷயம் எப்படியோ லதாத்துக்கு மாயாவுக்கு தெரிஞ்சிருக்கும் போல. அதான் இப்பவே கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்ப என்னடி பண்றது என்று மது கேட்க, ஹே மது, முதல்ல வளரத நிறுத்து. இப்ப என்ன சொன்ன நீ? நீ கனடால ராகவன் அண்ணாக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டியா என்று திவ்யா அதிர்ச்சியாக கேட்க, அவர் என்ன கனடா கூட்டிட்டு போனதே ரேஸ் பிராக்டிஸ்க்கு தான். ராகவ் என்ன அவ்வளவு லவ் பண்றாருடி. அவரோட எல்லா சூழ்நிலையிலும் என்னை பத்தி யோசிக்க அவரை மறந்ததே இல்ல. அப்படி இருக்க எப்படி அவரை என்னால கஷ்டப்படுத்த முடியும்? அதான் எல்லாவ சொல்லிட்டேன் என்று மது சொல்ல,
எவ்ளோ தைரியமானவளா என் ஃப்ரெண்டு! உன்ன நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடி என்று சிரித்தபடியே அவளை அணைத்து விடுவித்தாள் திவ்யா. நீ வேறடி, இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு ஐடியா சொல்லு ப்ளீஸ் என்று மது கேட்க, நேரா போ. அந்த லதா கிட்ட நீ ஏற்பாடு பண்ண கல்யாணம் எனக்கு பிடிக்கல, அல்ல ராகவன் மாமான்னு சொல்லிடு என்று திவ்யா சொல்ல, அதை கேட்ட மதுவோ, அப்போ லதாத்துக்கிட்டே நேரா போய் சொல்லிடுவோங்கிறியா? சரி வா, போய் லதா கிட்ட முகத்துக்கு நேரா இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வருவோம் என்று மது கூறினாள். ஏ ஏ அவசரப்படாதடி, அவசரக்காரி, நான் சொல்றத முதல்ல கேளு என்றாள் திவ்யா. சொல்லு என்றாள் மது. இப்ப போய் லதா ஆன்ட்டி கிட்ட கல்யாணம் பிடிக்கலன்னு சொன்னா வேற ஏதாவது சொல்லி மிரட்டி உன்னை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சு அவங்க நினைச்சத சாதிச்சிடுவாங்க. சோ இப்ப வேண்டாம், நாளைக்கு காலையில மன மேடையில அந்த ஆனந்த் உன் கழுத்துல தாலி கிட்ட வரும்போது படார்னு எந்திரிச்சு எல்லார் முன்னாடியும் இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடு. ஓகேவா? அப்புறம் ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. இந்த லதா பெரிய பெரிய ஆளுங்களை எல்லாம் கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அவனுங்கள்ல எவனாவது ஒருத்தன் எந்திரிச்சு, "ஏன் உனக்கு இந்த கல்யாணத்த பிடிக்கல?" அப்படின்னு கேட்பானுங்க. அப்போ எல்லாத்தையும் சொல்லிடு என்று திவ்யா சொல்ல, யோசித்த மதுவோ, "அப்படியே பண்ணிடுறேன். அப்படி பண்ணுனா கல்யாணம் நிக்கும்ல?" என்றாள் மது. "நிச்சயமா நிக்கும்." என்று திவ்யா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மதுவின் அறை கதவு தட்டப்பட திவ்யா சென்று மதுவின் அறை கதவை திறந்தாள். மதுவின் அறையின் வாசலில் சீதா மருதாணியோடு நின்று இருந்தாள். திவ்யாவை பார்த்த சீதாவோ, ஹாய் அனி, நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா என்றாள். ஆமா சீதா, கையில இவ்ளோ மருதாணி என்று திவ்யா கேட்க, கல்யாண பொண்ணுக்கு மருதாணி வைக்கத்தான், சீக்கிரம் அண்ணிய அழைச்சிட்டு வாங்க, எல்லாரும் அவங்களுக்காக வெயிட் பண்றாங்க என்று சீதா சொல்ல, எங்க சீதா, யார் வெயிட் பண்றாங்க என்றபடியே மது திவ்யாவின் அருகில் வர, மாடியில வசு அண்ணா, சஞ்சய் அண்ணா, ராகவன் அண்ணா எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ணி என்று சீதா சொல்ல, ஓ அண்ணங்க 3 பேரும் ஒரு முடிவோட தான் இருக்காங்க போல என்று திவ்யா சொல்ல, இருக்கலாம் அண்ணி, வாங்க போலாம் என்றபடியே மது திவ்யாவோடு சீதாவும் மாடிக்கு செல்ல, வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட மொட்டை மாடியில் வாசுவும் சஞ்சயும் நின்றிருக்க, அவர்களை பார்த்த திவ்யாவோ, எங்க ராகவன் அண்ணாவை காணோம் என்று கேட்க, இப்போ வந்துருவான், வாங்க இங்க என்றான் வாசு. மூவரும் வாசுவின் பக்கம் செல்ல, மதுவை பார்த்த வாசுவும், என்ன தங்கச்சியம்மா, முகமெல்லாம் வாடி இருக்கு, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு என்னைக்கு இப்படி இருந்தா எப்படி என்று வாசு கேட்க, அண்ணா அவளை பிடிக்காத கல்யாணத்துக்கு தயாராகி எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா, அது புரியாம என்னென்னமோ பேசிட்டு இருக்க நீ என்று திவ்யா சொல்ல, சரி சரி என்று வாசு மதுவின் பக்கம் சென்று, ருத்ரமூர்த்தி அங்கிள் சாகறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கடிதத்தையும் ஒரு பாக்ஸையும் உன்கிட்ட தர சொல்லி அப்பா கிட்ட கொடுத்திருக்காரு. அப்பா இத உங்ககிட்ட தர சொல்லி என்கிட்ட கொடுத்தாருமா என்று ஒரு பெட்டியையும் ஒரு கடிதத்தையும் மதுவிடம் கொடுக்க, மதுவும் அதை வாங்கி கொண்டாள். அந்த கடிதத்தை கையில் வாங்கி பிரித்து பார்த்தாள் மது. அந்த கடிதத்தில், மது, என்னோட பையனை நீ விரும்புறியா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா என்னோட பையன் ராகவன் உன்னை விரும்புறான், உயிருக்கு உயிரா விரும்புறான். என் பையன் சின்ன வயசுல இருந்து பெருசா எது மேலயும் ஆசைப்பட்டது இல்லம்மா, முதல் முறையா உன் மேல ஆசைப்பட்டிருக்கான். அவன் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பான், அது உனக்கும் தெரியும். லதா உனக்கு வேற ஒரு பையன் கூட திருமண ஏற்பாடு பண்ணி இருக்கிறது எனக்கு தெரியுமா. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நீ கேளு, லதாவை நம்பாத. அவ விஷ பாம்பு. நான் அவளை காதலிச்சு கல்யாணம் பண்ண ஒரே காரணத்துக்காக நிறைய தண்டனைகளை அனுபவிச்சுட்டேன். என்னால என் பசங்களும் நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க. என் மூத்த பையன் ரகுவரன் எப்படி இருந்தான்னு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவனோட வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே முடிஞ்சு போச்சு. ராகவன் வாழ்க்கையாவது ரொம்ப நல்லா அமையணும்னு நினைக்கிறேன். ராகவன் வாழ்க்கை சந்தோஷமா அமையணும்னா நீ அவன் பக்கத்துல இருக்கணுமா. அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீயும் அவனும் 100 வருஷம் நல்லா இருக்கணும். இந்த கடிதத்தோட ஒரு புடவையும் கொஞ்சம் நகைகளும் கொடுத்திருக்கேன். நீ ராகவன் திருமணம் பண்ணிக்க போற அந்த நாள்ல இதுதான் நீ உடுத்தணும். இதை நீ படிக்கும்போது நான் உயிரோட இருப்பனோ இல்லையோ தெரியாது, ஆனா என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும். இப்படிக்கு நல்லா செய்யுடன் ருத்ரமூர்த்தி என்று அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. அந்த கடிதத்தில் இருந்ததை படித்ததும் கண் கலங்கி நின்றாள் மது. ருத்ரமூர்த்தி அங்கிள் அந்த கடிதத்துல என்ன எழுதியிருக்காரோ அதுதான் எங்க எல்லாருடைய ஆசை என்று வாசு சொல்ல, நான்
என் ரூமுக்கு போறேனா என்று சொன்னாள் மது. மாடியிலிருந்து கீழிறங்க அவளின் எதிரே வந்தான் ராகவன். ராகவன் மதுவை பார்க்க மதுவால் ராகவனை எதிர்கொள்ள முடியவில்லை. தலையை குனிந்து கொண்டாள். மேடம் எங்க இவ்ளோ அவசரமா போறீங்க என்றான் ராகவன். என் ரூமுக்கு என்றாள் மது. சீதா உனக்கு மருதாணி வைக்கிறதா சொல்லி இருந்தாளே, வைக்கலையா என்று ராகவன் கேட்க "ம்ஹும்" என்றபடி தலையை ஆட்டினாள் மது. கல்யாண பொண்ணு மருதாணி வைக்கலைனா எப்படி, போய் மருதாணி வச்சுக்கோ என்று ராகவன் சொல்ல, எனக்கு வேண்டாம் மருதாணி, மருதாணி வைக்கிறவன் நிலைமையில நான் இல்ல என்றாள் மது. ஓ அப்படியா, என்ன நிமிந்து பாரு என்றான் ராகவன். "ம்ஹும்" என்றாள் மது. இப்ப பார்க்க போறியா இல்லையா என்ற ராகவனின் ஒற்றை அதட்டலில் ராகவனை ஏறிட்டு பார்த்தாள் மது. போய் மருதாணி வெய் என்றான் ராகவன். மகுடிக்கு மயங்கிய பாம்பாய் ராகவன் சொன்னதும் மருதாணி வைக்க மது மீண்டும் மாடிக்கு வர அவளை பார்த்த திவ்யாவோ மதுவை பார்த்த திவ்யாவோ யாரோ அவசரமா கீழே ஓடுனாங்க, இப்போ எதுக்கு இங்க வந்திருக்காங்க என்று திவ்யா கேட்க, சீதா எனக்கு மருதாணி வச்சு விடு என்றாள் மது சீதாவை பார்த்து. சரி அண்ணே வாங்க என்று சீதா மதுவை அழைத்துச் சென்றவள் அங்கிருந்த நாற்காலியில் மதுவை அமரச் செய்து மருதாணி போட ஆரம்பித்தாள். திவ்யா அவர்களின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டாள். சஞ்சய் வாசுவும் நின்றிருக்க அவர்கள் பக்கத்தில் ராகவன் வந்தான். மச்சான் நாளைக்கு என்னடா நடக்க போகுது என்றான் வாசு. என்ன வேணும்னாலும் நடக்கலாம் என்றான் ராகவன். யப்பா முடியலடா சாமி, ஏன்டா அப்படி பண்ற, பயமா இருக்குடா, உன்னையும் மதுவையும் பார்க்கும்போது எனக்கு படபடான்னு வருது, ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கு, நான் கிளம்புறேன்டா சாமி என்று சொன்ன வாசு சஞ்சயை அழைத்துக் கொண்டு அவனது அறைக்கு சென்றான். மருதாணி வைத்துக் கொண்டிருந்த சீதா, அண்ணி நீங்க எவ்வளோ லவ் வச்சிருக்கீங்க என்னோட அண்ணன் மேலன்னு காலையில தெரிஞ்சிடும் என்று சீதா சொல்ல அவளை புரியாமல் பார்த்தாள் மது. நம்ம கையில வைக்கிற மருதாணி எவ்வளவு டார்க்கா சிவப்பா சிவக்குதோ அதை வச்சு நம்ம அன்போட ஆழம் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று சீதா சொல்ல, நானும் சினிமா படத்துல எல்லாம் பார்த்திருக்கேன் சீதா என்றாள் திவ்யா. சரி உன்னோட கைய காமி என்று திவ்யா சொல்ல, எதுக்கு அண்ணி என்றாள் சீதா. காமிய என்று திவ்யா மறுபடியும் சொல்ல சீதாவும் அவள் கைகளை காட்டினாள். மருதானியா நீதான் அரைச்சிய சீதா என்று திவ்யா கேட்க, ஆமா நீ என்றாள் சீதா. மருதானியா மிக்சியில அரைச்சியா என்று திவ்யா கேட்க, ஆமா நீ ஏன் கேக்குறீங்க, இல்ல ஒரு 5 minutes மருதானியா நீ தொட்டதுக்கே உன் கை இவ்ளோ சமந்திருக்கே, உனக்கு வரப்போற புருஷன் ரொம்ப கொடுத்து வச்சவரு என்றாள் திவ்யா. அதை கேட்டதும் சீதாவின் முகம் சட்டென்று வாடியது. சீதாவின் முகம் வாடியதை ராகவனும் கவனித்தான். அவள் முகம் வாடியதை பார்த்த திவ்யாவோ, என்னாச்சு திவ்யா, ஏன் உன் ஃபேஸ் டல்லாயிடுச்சு, நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா என்றாள் திவ்யா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ என்று சீதாவோ மதுவிற்கு மருதாணி வைக்கும் வேலையை தொடர்ந்தாள். சிறிது நேரத்தில் சீதா மருதாணி வைத்து முடிய, வாவ் சீதா நீ ரொம்ப அழகா மருதாணி வச்சிருக்க என்றாள் திவ்யா. தேங்க்ஸ் அண்ணி என்றாள் சீதா. அண்ணா நீங்க சொன்னபடியே அன்னைக்கு மருதாணி வச்சு விட்டாச்சு என்று சீதா ராகவனை பார்த்து சொல்ல, எது எனக்கு மருதாணி வச்சு விட சொன்னது இவரா என்று ராகவனை பார்த்தாள் மது. சரி நீங்க 2 பேரும் கிளம்புங்க, நான் மதுக்கிட்ட தனியா பேசணும் என்று ராகவன் சொல்ல, சரினா என்றாள் சீதா. அதைத் தொடர்ந்து திவ்யாவும் சீதாவும் கீழே சென்றுவிட மதுவின் அருகில் வந்தான் ராகவன். ராகவனை பார்த்ததும் எழுந்து நின்றாள் மது. அப்புறம் கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டீங்க போலவே என்று ராகவன் கேட்க மது எதுவும் பேசவில்லை. என்னாச்சு, மேடம் எதுவும் பேச மாட்டீங்களோ என்றான் ராகவன். அதற்கு மதுவிடம் அமைதி மட்டுமே. சட்டென்று அவளின் முகத்தை தன் 2 கைகளால் ஏந்திய ராகவன் அவள் கண்களை பார்த்தான். கண்ணீர் வழிந்து கொண்டு உருண்டு வந்து அவன் முகத்தை தாங்கி பிடித்திருந்த அவனது கைகளையும் நனைத்தது. இப்ப எது கலர என்றான் ராகவன். பயமா இருக்கு என்றாள் மது. எதுக்கு பயம் என்றான் ராகவன். உங்களுக்கு தெரியாதா நான் ஏன் பயப்படுறேன்னு என்றாள் மது. எங்க பாரு, உன் சம்மதம் இல்லாம எவனும் உன் கழுத்துல தாலிய கட்ட முடியாது. இதுவரைக்கும் ஆனந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீ
யார்கிட்டயும் சொல்லியிருக்கியா என்று ராகவன் கேட்க, இல்ல என்றாள் மது. அப்புறம் எதுக்கு பயப்படுற? தைரியமா இரு. உன் மனசுல என்ன நினைக்கிறியோ அதான் நடக்கும். பட் நீ நினைக்கணும், நினைக்கிறதா நடத்தி காட்டணும். உன் மனசாட்சியை தவிர வேற யாருக்கும் நீ பயப்படணுங்கன்னு அவசியம் இல்லை. புரிஞ்சதா என்று அவளின் கண்களை ஆள பார்த்தவாறு ராகவன் சொல்ல, "ம்" என்றாள் மது. "உனக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க" என்று ராகவன் சொல்ல, மதுவு புரியாமல் பார்த்தாள் ராகவனை. "என்ன அப்படி பாக்குற? உண்மைதான் சொல்ற" என்று மதுவின் பக்கம் நெருங்கிய ராகவன் அவள் இதழோடு இதழ் பதித்தான். கண்களை மூடி அவன் காதலையும் அவன் மொத்தத்தையும் ஒரு சேர உள்வாங்கினாள் மது. முத்தமிட்டு அவன் விலக இன்னும் மூடிய கண்களை திறக்காத பேதையவளை பார்த்தவள் அவள் காதலிகள். "குட் நைட்" என்று சொல்லிவிட்டு அவன் அங்கிருந்து நகர்ந்தான். கண்களை திறந்தால் மது. முன்னே அவன் இல்லை. "மது" என்று ஒரு குரல் கேட்கவே குரல் வந்த திசையை நோக்கி திரும்பினாள் மது. அங்கு நின்றிருந்தது மாயா. கண்ணீரோடு நின்றிருந்தாள். "உனக்கு தான் லதா அத்தை ஆனந்த கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்கல்ல, நாளைக்கு ஆனந்த் கையால தாலிய வாங்க போறதானே நீ? இன்னைக்கு ராகவன் மாமாவுக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்க, அசிங்கமா இல்ல உனக்கு?" என்றாள் மாயா. அது அது வந்து" என்று மது ஏதோ சொல்ல வர அவள் அருகில் வந்த மாயாவோ, "போது நிறுத்து, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். தயவு செய்து ராகவன் மாமாவை விட்டுடு. எனக்காக இல்லைனாலும் என் வயித்துல வளர அவரோட பிள்ளைக்காக விட்டுடு பிளீஸ்" என்றாள் கண்கள் கலங்கியபடி மாயா. "என்ன மாயா சொல்ற நீ?" என்றாள் மது. "எஸ், ஐ பிரெக்னென்ட். என் வயித்துல ராகவன் மாமா வாரிசு வளருது" என்று மாயா சொல்ல, "இல்ல, நான் அதை நம்ப மாட்டேன்" என்றாள் மது. "மது, ஒரு பொண்ணு எதுல வேணும்னாலும் பொய் சொல்லுவா, ஆனா இந்த விஷயத்துல பொய் சொல்லுவாளா? சத்தியமா என் வயித்துல வளர குழந்தைக்கு ராகவன் மாமா தான் அப்பா. அன்னைக்கு பார்ட்டி நடந்துச்சுல, அப்போதான் ராகவன் மாமா என்கிட்ட செல்ல மீறி நடந்துகிட்டாரு. அன்னைக்கு ராத்திரி முழுதும் அவர் என் கூட தான் இருந்தாரு" என்று மாயா சொல்ல அவளை அரைந்திருந்தாள் மது. அவள் அரைந்த கன்னத்தை ஒரு கையால் பிடித்த மாயாவோ மதுவை பார்த்தாள். "மாயா, பார்ட்டி நடந்த அன்னைக்கு ராகவ் என் கூட தான் இருந்தாரு. நான் தான் அவரை அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்தேன். அவர் கூட நான் இருந்தேன். சோ உன்னோட பொய்ய வேற யார்கிட்டயாவது சொல்லு" என்று மது அங்கிருந்து செல்ல மாயா அதர்ந்து போனவள் மது செல்வதையை வெறித்து பார்த்து கொண்டு நின்றாள். "ராகவன் அன்னைக்கு நைட் என் கூட இல்லனா அப்ப என் கூட இருந்தது யாரு?" என்று குழம்பி போன மாயா தலையை பிடித்துக் கொண்டு அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்து யோசித்தவள் கடைசியாக ஒரு முடிவுக்கும் வந்துவிட்டாள். இந்த குழந்தை யாரோடதான் இருந்தா என்ன? இந்த குழந்தைக்கு இனிஷியல் கொடுக்க போறது ராகவன் தான். இந்த குழந்தைய வச்சு டிராமா பண்ணி ராகவன் கையால தாலிய வாங்கி கட்டுறேன் என்று தனக்கு தானே சபதம் எடுத்துக்கொண்டாள் மாயா. இனி என்னவெல்லாம் நடிக்கப் போகிறது, நீதியா இல்லை தென்றலா இந்த கதையில் என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். மக்களே, இந்த கதை பிடிச்சிருந்ததா மறைக்காம லைக் பண்ணிட்டு கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதை போன்ற தொடர்ந்து நிறைய கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் நம்ம கதையில வரப்போகுது. அதெல்லாம் கேட்க தயாரா இருங்க. இப்போ நான் கிளம்புறேன். பாய், டாடா.